பக்கா ஃபேக்கு. நீ ஒழுங்கா ஆடு. நீ பக்கா ஃபேக்கு. நீ விளையாடுற பாதி கேம் ஃபேக்கு. வியன்னாவை எக்ஸ்போஸ் செய்த வினோத் கஸ்டமர் எதிர்க்க வந்து அவங்க மட்டும் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பார்வதியின் முகத்திரையை கிழித்த பிரஜின் தேவையில்லாம வந்து இப்படிதான் வச்சேன், தட்டி விட்டது எனக்கு ஹர்ட் ஆச்சு. என்னது மீண்டும் மீண்டுமா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? எத்தனை முகம் தாண்டா இருக்கும் அந்த பார்வதிக்கு? புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. அண்ணான்னு சொன்னேன், அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள், அதுதான் பார்க்க போறோம். பார்வதி மார்னிங்கே எழுஞ்சி ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு நான் பயங்கரமான ஒரு அப்பாலஜிஸ் வந்து நான் சொல்லியே ஆகணும். கமுருதீன் பிரச்சனை வந்துச்சுல, கமுருதீன் சொல்லக்கூடாது, மக்குருதீன் சொல்லணும். இந்த மக்குருதீன் பிரச்சனை வந்துச்சுல, அந்த பிரச்சனையை வந்து இவங்க அன்வான்டா டச் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்களே. அது ஏதோ ஒரு கோவத்துல நம்ம ஒண்ணு சொன்னது. அதுக்காக அவங்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் என்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நான் மனம் வருந்துறேன் அப்படின்னா ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவனுக்கு ஒரு எந்த விதத்திலையுமே பாதகத்தை ஏற்படுத்தக்கூடாது. என்னது பார்வதி திருந்திட்டாங்களா? என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, எங்கேயோ ஒன்று இடிக்குது அப்படின்னு காலையே யோசிச்சேன். அதுக்கப்புறமேட்டு ரியலைஸ் பண்ணும்போது இருந்தாலும் மனிதர்கள் தப்பு பண்ணிட்டு திருந்துறவங்க தானே, மனிதர்கள் தான் திருந்துவாங்க. அது போல அமித்தோட அட்வைஸ்லாம் கேட்டு கேட்டு திருந்திட்டாங்க போல. ஆகவும் வேணாம், அது அப்படிதான் நினைச்சிட்டு நிம்மதியா தூங்குனேன். நைட் ஒர்க் இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். மதியம் எழுந்து பார்த்தா ஒரு பிஞ்ச செருப்பு எடுத்து பலார் 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 பலார்னு அடிச்ச மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. என் புத்திய பிரஜன் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணாரு. அந்த ப்ரோமோல தான் இந்த பிரஜினுக்கும் பார்வதிக்கும் நடந்த அந்த சண்டையை காமிச்சாங்க. ரொம்ப மண்டிட்டு கேட்டுக்கிறவங்க கிட்ட எனக்கு இது பிடிக்காது. ஒரு நாள் கூட இவங்க திருந்திட்டாங்க, நம்ம திரும்பி போக முடியல. அன்னைக்கே ஒரு சம்பவம் பண்ணிடுறாங்க. ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. பெஸ்ட் வர்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இந்த வாரம் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் ஒர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்களை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ பார்வதி வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மரா பிரஜினை சொன்னாங்க. அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்ததுனால ஐ வுட் சே பிரஜன். அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படா இவங்க பிரஜினை சொல்றாங்க, இது ஏதாவது ஒரு கேமா இருக்குமா, என்னடா அது நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. வாழ்த்துக்கள் பாரு, இந்த முறை குரூப் சம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மரா விஜே பார்வதியை சூஸ் பண்ணாங்க எல்லாரும். செய்த தவறுகளை எல்லாம் thank you, love you all. ஓகே பரவாயில்ல, இந்த வாரம் ஏதோ முன்னாடி இருந்த வாரங்களை விட இந்த வாரம் கொஞ்சம் பெட்டரா பண்ணாங்க, அதை நம்ம பாராட்டிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்வதி வந்து கார்னர் பண்ணக்கூடாது. பார்வதி வந்து உண்மையாவே நல்ல பர்ஃபார்மர் தான், பெஸ்ட் பர்ஃபார்மர் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டலாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல. தேவையில்லாம பிரஜின் பத்தி ஒண்ணு சொன்னாங்க. நானும் கேம் ஆடத்தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். பிரஜின் கிட்ட பார்வதி பேசிட்டு இருக்கும் போது நானும் கேம் ஆட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி கையை வச்சிருக்காங்களாம் ஷோல்டர்ல. அப்போ பிரஜின் வந்துட்டு டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டாராம். அதை நீங்க உடனே வந்து இப்படி வந்து பண்ணீங்க. அது ஒரு பிசிக்கல் ஹார்மா இருந்துச்சு, அது போல இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அது வந்து ஒரு பயங்கர ஒரு பிசிக்கல் ஹார்மா தான் இருந்தது. இதை எதுக்கு அங்க சொல்லணும்? உங்களுக்கு பிரஜின் கிட்ட பிரச்சனைனா டைரக்டா அவர்கிட்டே பேசிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்றது. அதை தயவு செய்து பண்ணாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க, கடைசியா பார்த்தா இப்ப இப்படி சொல்றீங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ் இது. இதை வந்து வேணும்னே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களை அண்ணா அப்படின்னு நான் மதிச்சு. இதுல இடையில வேற ஒண்ணு சொன்னாங்க, உங்களை அண்ணான்னு மதிச்சு தான் நான் கைய வச்சேன், நீங்க தட்டி விட்டுட்டீங்க. உங்க ஷோல்டர்ல நான் வந்து இப்படி இது பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதே பார்வதி சுபிக்ஷா கிட்ட என்ன சொன்னாங்க? இல்ல யாரையும் அக்காவாகவும் நான் பேசவா, நீங்க பேசும்போது நான் எழுத. இந்த வீடியோவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுவே என்னை போன்றே குரல் வளம் இருக்கக்கூடிய ஒருத்தரை வைத்து எடுத்திருக்கீங்க. இந்த வாய்ஸ் எல்லாம் யாராவது மிமிக்ரி பண்ண முடியுமா? இந்த அக்கா தங்கச்சி இந்த உறவுகளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மட்டும் என்ன அண்ணன் ஒன்ன இவங்களுக்கு இது என்ன புதுசா? அப்போ ஒண்ணு பேசுறது இப்போ ஒண்ணு பேசுறது, இது வழக்கம் தானே, நமக்கே பழகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களை அண்ணா அப்படின்னு நான் மதிச்சு. இப்படி இவங்க சொன்ன பிறகு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு பிரஜின் கொடுக்குறாரு. அன்னைக்கு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு விஷயம் நடந்தப்போ, ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஷோல்டர்ல கை வச்சாங்க, அப்ப நான் தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம வந்து
இப்படிதான் ஊந்தாங்க. அதோட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, சொசைட்டில எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவங்க இதை ஜாலியா பண்ணலாம், ஆனா எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. விட்டதுதான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஓகேவா? அப்படி கை வச்சது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு. இந்த போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. போது தேவையில்லாம வந்து இப்படிதான் ஊந்தாங்க. இந்த மாதிரி தான் பார்வதியும் ஏதாவது சொல்லும் போது இப்படி காட்டுறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, அது மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுவாங்க. அதே போலவே அவரும் செஞ்சு காமிச்சாரு. இப்படிதான் ஊந்தாங்க. நான் அண்ணான்னு தான் உங்களை சொல்லுவேன். அப்பதான் நம்ம மக்குருதீன் இடையில பூந்தாரு. பார்வதி கொண்டுனா இவரு தானே படம் எடுத்து வருவாரு. நீ இப்படி வச்சியா இல்ல இப்படி வச்சியா? எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு பட்டாலும் திருந்தது இல்ல. இந்த மாலா மாலா டெம்ப்ளேட் இருக்கும்ல, அது மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. இப்படிதான் ஊந்தாங்க. நான் அண்ணான்னு தான் உங்களை சொல்லுவேன். அண்ணான்னு சொல்லி இன்னைக்கு கை வைப்ப, அப்ப நாளைக்கு அதையே அன்வான்டட் டச்னு சொல்லுவ. ஏமா உங்களை பத்தி தெரியாதா, எல்லாருமே மக்குருதீன் மாதிரியே இருப்பாங்களா? எனக்கு தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம், ப்ளீஸ். இந்த தங்கச்சி வேணாம், அக்காவும் வேணாம். என்ன பார்வதி பண்ணது எல்லாமே அவங்களுக்கு பின்னாடி இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. எனக்கு யாரும் எனக்கு புரியல, அவங்க பேச எதுவுமே மாறாம அப்படியே நடக்குது. எனக்கு தங்கச்சி வேண்டாம், அக்கா வேண்டாம். இதே பார்வதி அண்ணனா நினைச்சு கை வச்சேன்னு சொன்னாங்களே, சில நாட்கள் பின்னாடி போனீங்கன்னா வச்சுக்கோங்க, பிரவீன் கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆர்குமெண்ட்ல கிட்ட வந்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி மாத்துறாங்க, அடுத்து ஒன்று பண்ணுவாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இது ஒன் ஆன் டிஸ்டன்ஸ், என்ன டச் பண்ணாதீங்க, தள்ளி போங்க. ஓகே, டச் பண்ணாதீங்க, தள்ளி போங்க. என்னடா இது டச் பண்ணல. நீங்க வந்து பெட்ல உட்காரும்போது மேல சாயும்போது அது டச் இல்லையா? அப்போ ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல உங்களை டச் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க? அத பிரவீன் கூட கரெக்டா கேட்பாரு. மத்த இடத்துல இந்த பெட்ல சாயும் போது அதெல்லாம் உங்களுக்கு டச்சா தெரியலையா? இது ரேஜ் கிடையாது, நீங்க ராங்கா பேசுறீங்க. என்ன ஒரு விஷயம்னா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் எதை எப்படி மாத்துவாங்கிறது யாராலுமே சொல்லவே முடியாது. இது வரைக்கும் வெளியில அவங்க எப்படி அந்த பர்சனல் லைஃப்குள்ள நான் போகல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு வேணும்னா பார்வதி பத்தி தெரியாம இருக்கலாம், அதாவது முழுசா தெரியாம இருக்கலாம். ஆனா வெளியில பார்த்துட்டு வந்த இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு பார்வதியை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க எல்லாமே தெரியும். அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்ட உஷாரா தான் இருப்பாங்க. இவங்க அண்ணனா நினைச்சுதான் நான் கை வச்சேன் அப்படின்னு சொன்னாங்களே, அப்பதான் சாண்ட்ரா உள்ள வராங்க. நீ என்னைய பார்த்து சொல்லிருக்க, நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. ஏன் முன்னாடியே அவர் நீ சைட் அடிக்கிறேன்னு சொல்லிருக்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. நீ என்னைய பார்த்து சொல்லிருக்க, நீ அவரை சைட் அடிக்கிறேன்னு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இது எதனால சாண்ட்ரா சொல்றாங்கன்னா, நான் அண்ணனா நினைச்சேன், அதனாலதான் கை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவை கொண்டு வராங்களே, அப்படிலாம் ஒரு மயிரம் கிடையாது. யான் முன்னாடியே சைட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன அண்ணன் தம்பி இந்த பாசத்தை கொண்டு வர? முன்னாடியே நான் சைட் அடிக்கிறேன், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம குறுகுறுன்னு பார்த்து சைட் அடிக்கலாமா? அப்படியே மாத்துறாங்களாம், அப்படியே வேற மாதிரி மாத்துறாங்களாம். இப்ப அண்ணான்னு சொன்னேன், அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு சொல்லலாம். அண்ணன் சொல்ற பொண்ணுகிட்டே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கறது, டார்லிங் சொல்றது, இந்த மாதிரியான வேலையனா உங்க அண்ணன் திவாகர் தான் பண்ணுவான். என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம், அது வேற கண்டென்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் கடைசியா இது போல என்கிட்ட பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பிரஜின் சொல்லிடுறாரு. எகத்தாளம் நமக்கு பிடிக்காது, கொன்னு போடுவேன். இது நடந்தது. ஆனா உங்களை அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா, இப்பதான் நம்ம வியனா வராங்க. பார்வே சரியான ஒரு புலம்பல் கேஸ், அவங்களே அது சைலண்டா அப்படியே மெயின்டைன் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, நம்ம அவர் பக்கம் அம்பு விட்டா நம்ம பக்கமே திருப்பி விட்டுட்டாரு, நம்ம சைலண்டா இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சைலண்டா இருக்காங்க. வழக்கம் போல ஸ்கோர் பண்றதுக்காக நம்ம வியனா வந்துடுறாங்க. as a female எனக்கு ஒரு பொண்ணா இந்த வீட்டுக்குள்ள வியன்னா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மற்றவங்களோட பிரச்சனையை வச்சுதான் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அது வியனாக்கு கை வந்த கலை. அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாட்டாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்கிடா களத்துல. பாரு வந்து இங்க இருக்க பசங்க கிட்ட ஒரு கண்டென்ட் பண்ணி வெளியில தெரியணும். டேய் இப்படிதான் அவர் சொல்லவே இல்லையே, நீ என்னமா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுட்டு போற? பாரு வந்து இங்க இருக்க பசங்க கிட்ட ஒரு கண்டென்ட் பண்ணி வெளியில தெரியணும். அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. என்ன வச்சு கண்டென்ட் பண்ணாத, வேற ஏதாவது கண்டென்ட் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. என்ன வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண வேண்டாம், அது வேற கண்டென்ட் பார்த்துக்கலாம். அவர் சாதாரணமா சொன்னதை இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல இந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறது. இப்ப யாரு கண்டென்ட் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. பார்வதியே எல்லாரையும் வச்சு கண்டென்ட் பண்ற ஒரு ஆளு, ஆனா பார்வதியை வச்சே நீ ஒரு கண்டென்ட் பண்ண பாரு, வேற லெவல்மா. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு பெரிய பார்வதியை கூட கண்டுபிடிச்சலாம் போல.
இந்த வியன்னாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நாக்கில் எவ்வளோ விஷம் உனக்கு. சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த பாரு வந்து ஒரு போல்டான பாரு. நீங்க சோஷியல் மீடியால பார்த்த பாரு வேற ஆளு, நாங்க பிக் பாஸ்ல பாக்குற பாரு வேற மாதிரி. ப்ரொஜெக்ஷன் பண்ணது பாருன்னா இங்க இருக்க ஆம்பளை பசங்க கூட பேசிட்டு இப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதை விட நீதாம்மா நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. இது மன்றாடி ஏதோ நீங்க போய் அவரை வந்து பிசிக்கலா இப்படி பண்ற மாதிரி பேசுற மாதிரி பேசுறாரு. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? அவரு கூட இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. நீ அதை எப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? பட் உங்களையே நீங்க வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சொன்னேன்ல பாரதி இல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன். பாரதிக்கு தெரியும் இதை பத்தி நம்ம பேசணும்னா நாமளே மாட்டிப்போம். இதை பத்தி பேசாம இருக்கதா நமக்கு நல்லது. ஏற்கனவே இந்த மக்ருதீன் விஷயத்தை மறைக்கிறதுக்குள்ளே நான் படாதபட்டு இருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து என் தள்ள கட்ட பாக்குறியா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி விலகிறாங்க. ஆனாலும் பார்வதி யோசிக்கலாம், இதை வேற மாதிரி எப்படியா மாற்ற முடியுமா, ஏதாவது வழி இருக்காங்கிறதையும் யோசிக்க வாய்ப்பும் இருக்கு. ஆனா இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு. ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை வந்து பண்றாங்க. இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது வியன்னா கிட்ட பார்வதி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்துட்டு லைவ்ல தான் வந்துச்சு. நீ வந்து அப்சர்வ் பண்ற சொல்ற, பட் ஆனா வந்து நீ வந்து அப்சர்வ் பண்ற சொல்ற, ஆனா அது வந்துட்டு கேமராக்காக பண்ற மாதிரி இருக்கு. அது கேமரால ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைச்சிடுறாங்க. உண்மைதான், வியன்னா வந்துட்டு கேமரா கான்சியஸா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் கேமரா பார்த்துட்டு கேமரா நோட் பண்ணுதா. ஓகே கரெக்டாக இருக்கு. இந்த மதராசப்பட்டினம் படத்தில் எப்போ கேமரா ஓப்பன் பண்ணாலும் போஸ்ட் கொடுக்க ரெடியாக இருப்பார்ல, நிறைய இடங்கள்ல அப்படி தான் பண்ணுறாங்க. அதை பார்வதி இன்னைக்கு வியன்னா கிட்ட சொல்லிட்டாங்க. வியன்னா பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேமரா கான்சியஸோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ஃபேக்காக தெரியுது. சுபிக்ஷா கேமரா உன் ஃபோக்கஸ்ல தானே இருக்கு. கேமரா கான்சியஸ் இருக்கலாம், ஆனால் அது இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. அதே போல சில இடங்கள்ல நல்லா தான் பேசுறாங்க, நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த கிரிஞ்சி வியன்னாவா மாறிடுறாங்க. அப்ப எது உங்க கேரக்டர், அந்த கிரிஞ்சா இருக்கிறதா இல்ல நார்மலா இருக்கிறதா? அதுவே ரொம்ப ஃபேக்கா இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி. வியன்னாவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள பகடக்காயா வச்சுக்கிட்டு இவங்க ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. அவங்க மட்டும் தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது வியன்னா வந்துட்டு ஒரு கிரெடிட் ஸ்டீலரா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சில விஷயங்கள்லாம் கிச்சன்ல நடந்தது வந்து அவங்க முன்னாடி தெரியணுன்றதுக்காக பண்ணதுனால தான் தான் செஞ்சேன், தான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. முன்னாடி தெரியணுன்றதுக்காக பண்ணதுனால ஃபர்ஸ்ட் கேரக்டர் வியன்னா, ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர். இதை வந்து கானா வினோத் கரெக்டாக அடிச்சு விட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் கேரக்டர் வியன்னா. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பேசாத விஷயங்களை கூட சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் ஒரு இந்த பிரஸ்டேஜ் பார்க்குறோம், ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம் சார். எனக்கு ஒரு மேட்ரு புரியுது. இந்த உண்மை வெளிவந்ததுனால இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா வியன்னா ஒரு ஆக்டிங்கை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் இந்த வாரம் வந்துட்டு பிரவீன் எவிக்ட் ஆக்டார்னு சொல்லிட்டு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது உண்மையாங்கிறது தெரியல. ஆனா பிரவீனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். அவரு டாஸ்க்கும் சரி எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. அவரையே தூக்கிட்டாங்களான்னு தான் தெரியல. பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. அவருக்கு பதிலாக எத்தனையோ பேர் இருக்காங்க போறதுக்கு. இந்த வாரம் எபிசோட் பார்த்துட்டு பேசலாம். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம்.